வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். நவராத்திரிக்காக உங்களுக்காக சாமை அவல் உபயோகப்படுத்திட்டு ஒரு கீர் செஞ்சு காமிக்கிறேன். சாமை அவல் கீர் செய்கிறது மிக மிக சுலபம், ஆரோக்கியமானது, எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். சாமை அவல் கீர் செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அவல் 1/4 கப், பால் 1/2 லிட்டர், ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு, நெய் 1 டீஸ்பூன், சாரை பருப்பு விரும்பும் அளவு, குங்குமப்பூ சிரப் 1/4 கப் அளவு, வெள்ளத்துருவல் 1/4 கப். இப்போ நம்ம இதுக்கு சாமை அரிசி, சாமை அவல் எது வேணால் உபயோகப்படுத்திக்கலாம். சாமையில் வந்து இரும்பு சத்து மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ இதை வந்து வறுக்கிறப்போ ஒரு நல்ல மனம் கிடைக்கும். இப்போ இந்த சாமை அவலை வந்து இந்த வாணலியில், வெறும் வாணலியில் வறுக்கணும். நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வறுக்கிறப்பே உங்களுக்கு நல்ல கமகமான வாசனை வரும். அப்படி வெறும் சாமையாக இருந்தாலும் நீங்கள் வறுத்திங்கன்னா நல்ல மனம் வரும். வறுபட கொஞ்சம் லேசாக நிறம் மாறும். நிறம் மாறப்பே உங்களுக்கு நல்ல மனமும் கிடைக்கும். ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறணும். அதுக்குள்ளே நம்ம பால் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த வறுத்த சாமை அவல் ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை அப்படியே போட்டாக்க நமக்கு உதிராக இருக்கும், நல்லா சேராது. அதனால் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்துட்டு அதில் ஊற்றலாம். நம்ம அரைச்சது பார்த்திங்கன்னா இப்போயே நல்லா திக்காக இருக்குது. இதோடையே இந்த பாலும் சேர்த்துக்கலாம். பொடியாக இருந்தால் அப்படியே பொடியை தூவிக்கிட்டே கிளறலாம். இல்லைன்னா கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டி தட்டாமல் அது பார்த்து கலந்து போடுங்க. இப்போ நம்ம வந்து குங்குமப்பூ அப்படியும் போடலாம். இல்லைன்னா குங்குமப்பூ சிரப்பு இருக்கிறப்போ அந்த சிரப்பை அதில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சிரப்பு சேர்த்திங்கன்னா வெல்லம் குறைவாக சேர்த்துக்கோங்க, அதுலேயே இனிப்பு இருக்கும். இப்போ இதில் குங்குமப்பூ சிரப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அதிகமாக விழக்கூடாதுங்கிறதுக்காக இதில் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தான் விழுவும் நம்மளுக்கு. நம்ம குங்குமப்பூவுக்கு பதிலாக இந்த சிரப் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் நம்மளுக்கு. நமக்கு இதில் தேவையான அளவுக்கு வெள்ளத்துருவல் போட்டுக்கலாம். சர்க்கரை வேணாலும் சர்க்கரையும் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் தணலை குறைச்சி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சம்டைம்ஸ் அந்த பால் திரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் குறைச்ச தணலில் வைக்கணும், இந்த வெல்லம் நல்லா கரையிறதுக்காக. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். பொதுவாக நம்ம பாதாம் கீர், எந்த கீர் பண்ணுறதா இருந்தாலும் சாரைப்பருப்பு வறுத்து சேர்க்குறது பழக்கம். அதே மாதிரி இதுக்கும் இந்த பருப்பை வறுத்து சேர்த்திங்கன்னா அப்படியே சுட சுட கப்பில் ஊற்றி குடிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு சாரைப்பருப்பை வறுத்துக்கலாம். இந்த சாரைப்பருப்பு தேவைப்பட அளவுக்கு போட்டுக்கலாம். இது நம்ம கீர் குடிக்கிறப்ப அந்த அப்படியே மேலே வந்து ஃப்ளோட் ஆக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாதாம் கீருக்கெல்லாம் இது போடுவோம், அதே மாதிரி இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் வறுபட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை எப்படி பரிமாறுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஒரு கப் எடுத்துக்கோங்க. வறுத்த பருப்பு மேலே போட்டு கொடுக்கலாம். சுவையான சாமை கீர் தயார். மிக சுவையான சாமை அவல் கீர் தயாராகிடுச்சுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் வித்தியாசமான ருசியாக இருக்கும். நம்ம சிறுதானியம் வந்து நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். சிறுதானியத்துலேயும் நம்ம அரிசியை விட, கோதுமையை விட அதிகமான புரதச்சத்தும் அதிகமான இரும்பு சத்தும் இருக்குது. முக்கியமாக சாமையில் வந்து இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குது. பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமினும் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமானதை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் வித்தியாசமான ட்ரிங்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க நவராத்திரி மட்டும் இல்லைங்க, தீபாவளி மட்டும் இல்லை, எப்போ வேணால் நம்ம இந்த ட்ரிங்கை கொடுக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமாக பண்ணி கொடுக்குறப்ப இந்த மாதிரியும் கீர் செஞ்சு தரலாம். சாமை இஸ் லிட்டில் மில்லட். We get something like rice flakes,
Samai flakes also is available. That is, we call it as Samai Aval. That is little millet aval. You have to dry roast that and powder it in a mixie. Heat milk which is diluted with water. Add the powdered which is mixed with little milk to that, with little cold milk to that, and then allow that to boil for some time. Add saffron syrup, jaggery, and allow that to dissolve. Add roasted nuts, that is Chironji nuts on top, and then serve.